18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு தரும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய் பட்டானே, இந்த ஆரி போன டீயை வாங்குறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? கடையில் ஒரே கும்பல்ண்ணே, அதான். ஒரு வேலையை ஒருபடியாக செய்யாத. போ, அந்த பையன் வர நேரமாச்சு. சரிண்ணே. இவன் தான் தாஸ். எப்பவும் மூளையை நம்புறதை விட உடல் வலிமையை நம்பி அடிதடி சண்டையை இழுத்து கொண்டு வந்துருவான். இது இருக்கானே இவன் பட்டாணி. எப்பவும் பிளான் பண்றங்கிற பேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருப்பான். லூசு பையன். இவன் தான் நற்குணம். இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் பண்ற தப்ப சரி செஞ்சு கேங் லீடரா சரியா பிளான் பண்ணி ஸ்கெட்ச போடுறவன். டேய், இந்நேரம் பெற்றதுங்க ரெண்டும் பையனை காணாம கோழிங்க மாதிரி தேடி தெரிஞ்சுட்டே இருக்கும்ல? ஆமாண்ணா. அண்ணா, கோழிங்களாம் ஏன் தெரியுமா காலால் திண்டிகிட்டே தெரியுதுங்க? ஏன்? ஒரு காலத்தில் கோழிங்களுக்கெல்லாம் ராஜா கோழின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த ராஜா கோழி தலையில் ஒரு கிரீடம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிரீடத்தில் விலமதிக்க முடியாத வைரம் ஒன்று இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்களேன், அதோட பேர் கொக்கரக்கோ. அதனால என்னமோ மற்ற கோழிங்களுக்கெல்லாம் இந்த ராஜா கோழி சொல்கிறது தான் வேத வாக்குனா பார்த்துக்குங்களேன். ஒரு நாள் என்னாச்சு, இந்த ராஜா கோழி மற்ற கோழிங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வெளியில் போச்சான். போயிட்டு திரும்ப வரும்போது இந்த ராஜா கோழி தலையில் இந்த வைரத்தை காணோம். மற்ற கோழிங்களாம் உடனே கேட்டுச்சான், ராஜா உங்கள் தலையில் இந்த வைரத்தை காணோம் அப்படின்னு. உடனே இந்த ராஜா கோழிக்கு ஒரே ஷாக்கு. உடனே மற்ற கோழிங்களாம் சொல்லிச்சான், ராஜா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்கள் இப்போவே போய் அந்த வைரத்தை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ராஜா கோழி சொல்லிச்சான், ஏய் இல்லைங்க, இப்போ இந்த இருட்டில் போய் தேடினா எப்படி உங்கள் கையில் கிடைக்கும்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காலையில் எழுந்த உடனே போய் தேடுங்கன்னு சொல்லிச்சான். சரின்னு சொல்லிட்டு
மற்ற கோழிங்களாம் காலையில் எந்திரிச்ச உடனே கொக்கரக்கோ அப்படின்னு கூவிட்டு அந்த ராஜா கோழி தொலைச்ச வைரத்தை தேட கிளம்பிடுமா. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் குளம் குட்டை குப்பைன்னு ஒரு இடம் விடாமல் காலால் செஞ்சுட்டே தெரியுதுன்னா பார்த்துக்குங்களேன். முட்டா கோழிங்க. இறங்கடா. சொன்னா வெட்டியாக உட்காந்துட்டு வந்தால் அப்படி தான் கதை சொல்ல தோணும். போ வண்டியை ஓட்டு போ போடா. இந்த கதையில் இவங்க மட்டும் இல்லை, இன்னும் 3 பேர் இருக்காங்க. இவன் பேர் ஆதித்யா. இவன் பக்கத்தில் நிற்கிற 2 பேரும் புகழ், விக்கி. ஆதிக்கு சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அவன் ஒரு அப்பா செல்லம். அப்பா சொல்கிறது தான் அவனுக்கு வேத வாக்கு. இவன் அப்பாவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தோக்கிறத பற்றியெல்லாம் பெரிய யோசனை கிடையாது. நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். வெற்றி தோல்வி விளையாட்டெல்லாம் கிரவுண்டோட விட்டுறணும். வாழ்க்கையில் கொண்டு வரவே கூடாதுன்னு நினைக்கிறவர். அதுக்கு காரணம் அவர் வாழ்க்கையில் முக்கியமாக கடைபிடிக்கிற பிரபஞ்ச விதி. நாம் எல்லாம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல, ஆனால் அவர் வாயிலிருந்து வர வார்த்தை போல் வாழ்க்கைன்னு சொல்லுவார். இந்த பிரபஞ்சம் நாம பேசுறத வச்சுதான் வாழ்க்கையில சூழ்நிலைகளை உருவாக்குதுன்னு சொல்லுவாரு. அதனால பேசும்போது பார்த்து நிதானமா பேசணும்னு சொல்லுவாரு. அப்பா சொன்னது ஆதிக்குள்ள ஆழமா பதிஞ்சிருச்சு. அதை அவன் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்க்க ஆதி சென்னைக்கு வந்தப்ப அதுக்கு முன்னாடி இருந்தே அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவன் தான் புகழ். மெடிக்கல் ஷாப்ல ஆதிக்கு எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்த குரு. தனியா ரூம் எடுத்தா ரொம்ப செலவாகும்னு ஆதி புகழ் கூடயே தங்கிட்டான். அதுக்கப்புறம் இங்க வேலைக்கு சேர்ந்தவன் தான் விக்கி. இவன்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை, எதிரில் நிற்கிறவன் யாரு என்னன்னு தெரியாம இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுருவான். ஆதிக்கும் புகழுக்கும் இது வரைக்கும் அந்த பிரச்சனையை விட இவன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தான் அதிகம். இருந்தாலும் இவங்க 3 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. இப்படி இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில இருந்து வந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆசை சொந்தமா ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, அவ்வளவுதான். நம்ம வேலையை சரியா செஞ்சாலே நல்ல நேரம் தானா வரும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல நேரம் அவங்களுக்கும் வந்துச்சு. கூடவே பிரச்சனையும் வந்துச்சு. ஆனா அது ஒரு சாதாரண பிரச்சனை இல்லைன்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. டேய் ஆதி, எவ்வளோ நேரம்டா குளிச்சுட்டு இருப்ப? சீக்கிரம் கிளம்பு. டேய் வீட்டை பூட்டினியாடா? டேய் வீட்டை பூட்டினியா இல்லையாடா? என்னடா டேய் பெட்ரோல் எல்லாத்தையும் ஊற்றிட்டுல? டேய் நல்லா 7 லிட்டர் பெட்ரோலும் ஊற்றியாச்சு. வாசலில் காலி படுக்க இருந்துச்சு, பார்க்கல நீ? மெதுவோட மாஸ்டர். ஊருக்கு போயிட்டு எப்போ ரிட்டர்ன் வரீங்க? நாளான்னைக்கு சார். நிலத்தை எவ்வளோ பேசியிருக்கீங்க? நாங்கள் 6 லட்சம் கேட்டிருந்தேன் சார். ஊருக்கு போனால் தான் சார் தெரியும் எவ்வளோ தராங்கன்னு. அதுக்கு தான் சார் பேச போகிறோம். சார் சீக்கிரம் ஆளை பிடிச்சிருவீங்களா சார்? என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த மறுநாளே ஆளை பிடிச்சிட்டா அப்போ திருடுன்னு உனக்கு என்ன மரியாதை? இல்லை சார், ஓனர் ஒரு வாரத்தில் பணம் கேட்டிருந்தாரு. இந்த 2-3 நாள் தான் இருக்குது. அதான் சார். பிடிச்சிடலாம். பிடிச்சிடலாம். எங்கே போயிட போகிறான்? ஈஸியாக பணம் அடிச்சவனுக்கு இன்னொரு வீட்டில் கை வைக்க ரொம்ப நாள் ஆகாது. அப்போ மாட்டுவான். எப்போ சார்? அப்போ மாட்டுவான். அப்போ சரி. உங்களை யார் வீட்டை போட்டாமல் சாப்பிட போக சொன்னது? இல்லை சார், 2-3 வீடு தள்ளி தான் டிஃபன் கடை. அதான் எப்பவும் போல் சாத்திட்டு போனோம். வந்தவனும் எப்பயும் போல் திருடிட்டு போயிருக்கான். கையில் போட்டு வச்சுட்டு வீட்டை போட்டாமல் போயிருக்கீங்க. அன்றைக்கி நைட்டு அதே ஏரியாவில் பைக் ஒன்றும் காணாமல் போயிருக்கு. அதையும் அவன் தான் எடுத்துருக்கணும். சரி, அதை விடுங்க. நான் ஏன் உங்களை ஸ்டேஷனுக்கு சொல்லாமல் இங்கே வர சொன்னேன் தெரியுமா? அப்படின்னா? இல்லை தெரில சார். வாயை திறந்து பேசுங்க. நான் உங்களுக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன். சாரி சார். அங்கே வந்தீங்கன்னா டீ டிஃபன்னு தேவையில்லாமல் வாங்கி தரணும். நேற்று நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட டீ சாப்பாடுன்னு எவ்வளோ செலவு பண்ணீங்க?
என்னங்க? இல்லை பரவாயில்ல சார். பாவங்க, ஏற்கனவே பணத்தை தொலைச்சு நிற்கிறீங்க, இதில் இந்த செலவு வேறையா? இனிமேல் எப்போ ஸ்டேஷன் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். அதான் இங்கே வர சொன்னேன். இனிமேல் எதாக இருந்தாலும் இங்கேயே பேசிக்கலாம். ஓகே சார். ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டாம். என் நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இல்லை சார், புகழ்கிட்ட வாங்கிக்கிறேன். அட, இப்போ வாங்கிக்கோங்க. இந்தாங்க, எதா இருந்தாலும் கூப்பிடுங்க. சரிங்க சார். நான்லாம் யார் ஃபோன் பண்ணாலும் ரெண்டாவதுங்களே ஃபோன் எடுத்துருவேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறவங்களுக்கு உயிர் போகிற விஷயமா கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் பாவம் அவங்களுக்கு தானே பிரச்சனை. சரிங்க. என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம் சார். சார், இதோ வந்துட்டேன் சார். சரிப்பா, சரிங்க. பார்க்கலாம். சரிங்க சார். மாஸ்டர், பார்சல் எனக்கு தானே? ஆமாம் சார். தம்பி, காசு கொடுத்துருங்கப்பா. ஓகே சார். எதுனாலும் கால் பண்ணுங்க, பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஸ்டேஷனுக்கே போயிருக்கலாம். என்னடா நல்ல வேலை நகையை இங்கே வச்சோம். வீட்டில் வச்சுருந்தா இதுவும் போயிருக்கும். ஏய், செயின் மோதிரம் ஒரு பவுன்லையாவது எடுத்துருக்கலாம். அப்புறம் கடை பணத்துக்கு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட் டைம் எடுத்து கொடுக்குற, அதான் முழுசாக எடுத்து கொடுத்துருக்கலாமேன்னு அதான் கடை கைக்கிறதில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பாவுக்கு தூக்கு மாத்திரை கேட்டிருந்தேன். இந்தரா. சரி, எத்தனை நாளைக்கு வச்சிருக்க? நீ ஒரு வாரத்துக்கு சொன்ன, நான் ஒரு 10 நாளைக்கு எடுத்து வச்சிடுறா. ஏய், அப்பா அடிக்கடி மாத்திரை போட்டு தூங்க வேணான்னு சொல்கிறா, அப்புறம் அதுவே பழகிட போகுது. சொன்னால் என் கடை கேட்குறாரு. நேற்று தூக்கம் வர மாட்டேன்னு சொல்லி மாத்திரை போட்டு படுத்துறாரு. சரி, முழு மாத்திரையும் போட வேணாம், பாதியை மட்டும் போட சொல்லு, அதுவே அவருக்கு ஓவர் டோஸ். அதெல்லாம் பாதி தாண்டா போடுறாரு. இந்த 5-6 மாதம் மாத்திரை போட்டு நல்லா பழகிட்டார். அவராவது முழுசாக போடுறதா. சரி, திருமூர்த்தி என்ன சொன்னார்? அந்த ஆள் நான் சொல்லுவான், சீக்கிரம் பிடிச்சிடலான்ட்டு 150 ரூபாய்க்கு மொய் வச்சுட்டு போயிட்டாரு. ஸ்டேஷன் போயிருந்தா கூட இவ்வளோ ஆயிருக்கு. டேய், நம்ம காசு கிடைக்குன்னா முன்ன பின்ன செலவு பண்ணி தாண்டா ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது? ஏய், அதுக்குன்னு அவனுக்கு மொய் வைக்கிறதுக்கு நம்ம எங்கேயா கை வைக்கணும் போலையா? டேய் சும்மாறா. சரி, நீ என்ன பண்ணுற? வா என் கூடயே போகலாம். நானும் வந்துட்டா கடையை யார் பார்த்துக்கிறது? நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, ஓனர் பத்திரிக்கை வைக்க போயிருக்காருல, வந்தவுடனே நானும் அப்படியே வந்துடுறேன். சரிடா. சரி, பார்த்து மெதுவாக போங்க. ஏய் போடா. டேய், சூடம் தீப்பெட்டிலாம் வாங்கிட்டீங்களா? அப்போ வர வழியில் சாமி கும்பிட்டு வர சொன்னாரா? அதெல்லாம் வாங்கி வச்சுரா. சரி. என்னண்ணா? ஒரு யாத்திரை தானும் வாழ்க்கையே போகும் நேரம், அதில் முட்களில் தானும் பாதையே நீளும் நீளும். யார் துணைதான் நீ தேடி பிறந்ததிங்கே கூறடா, உன்னிலும் உனக்கு இங்கே பிழையாகும் பாரடா. ஒரு போர்க்களத்தில் உன் வாழ்க்கையே ஓடும் ஓடும், அதில் வலிகளும் உனக்கு வரங்களாய் மாறும் மாறும். ஏய், கதவு திறந்து கிடக்குடா. ஒரு விதமாயும் அதில் நீ துளைந்தால் பகலும் இங்கேறும். காகிதமே பணமென ஆகும், அதன் ராஜ்யமே பல சதிகள் உண்டாக்கிடும். உனக்காக ஒருவரும் இல்லை, அது புரிந்தால் நீ பிழைத்து போடா. பகையாகும் நாளைக்கு ஊருக்கு போகிறோம், பணத்தை ரெடி பண்ணுவோம். ஒரு வாழ்க்கை உனக்கென வாழும் வரங்கள் எல்லாம் வெறும் பொய்கள் தாண்டா. வரும் நாளே உனக்கெனவே அதுவே மெய்யடா.
இங்கே நிறுத்துறா. ஏண்டா ஐயோ, என்னடா நிறுத்தி தொலைடா. டேய் என்னடா டேய் எங்கடா போற? என்னடா நீ வேற சை. சொல்லுப்பா, வந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம்பா. பசங்களும் கூட வராங்களா? ஆமாப்பா, அவங்க தங்குறதுக்கு இடத்த கிளீன் பண்ண சொன்னால பண்ணிட்டீங்களாப்பா? அம்மா அதை நேத்தே பண்ணிட்டாப்பா. தம்பி வண்டியை கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி விடுப்பா. அம்மா எங்கப்பா இருக்காங்க? அம்மா வீட்டில் சமைச்சிட்டு இருக்காப்பா. நீங்க வரத்துக்கு ஒரு மதியானத்துக்கு மேல ஆயிடுமா? அப்படிதான்ப்பா நினைக்கிறேன். சரி, நீங்களே பார்த்து வாங்க. சரிப்பா வைக்கிறேன். டேய் பள்ளி, அங்கிட்டு தள்ளி விட்றா. என்னடா ஏய், ஒரு வாட்டர் பாட்டில் பத்தாதா உனக்கு? இருடா வரேன். டேய் இனிமே வழியெல்லாம் நிப்பாட்டாத. அடிக்கிற வெயில மண்டக்கா இது, நீ வேற சும்மா நிறுத்திட்டே இருக்கிறா. டேய் என்னடா ஆச்சு? ஏன் ஸ்லோ பண்ற? என்னடா? ஹலோ சொல்லுங்க பிரதர், என் பைக் பைபாஸ் சரி பஞ்சர் ஆச்சு, கொஞ்சம் வர முடியுமா? அப்படிங்களா? சென்னை போயிட்டு இருக்கீங்களா? ரிட்டர்னா? ரிட்டர்ன் தான் பிரதர். சரி, நம்ம ஃபோன் நம்பர் பக்கத்தில் 1-2ன்னு ஏதாவது நம்பர் போட்டிருக்க சொல்லுங்க. 2 பிரதர். இப்போ பக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. லெஃப்ட்டில் ஒரு மண் ரோடு போவோம். அதில் பூந்து உள்ளே வந்தீங்கன்னா கடைக்கு வந்துடலாம். இல்லை பிரதர், காற்று முக்கால்வாசி குறைஞ்சிச்சு. டயரில் என்ன குத்தி இருக்கு? ஆணி பிரதர். டயர்லேருந்து ஆணி எடுத்துட்டீங்களா இல்லை அப்படியே தான் இருக்கா? இல்லை, டயரில் தான் இருக்கு. எடுக்கணுமா? இல்லை எடுத்துடாதீங்க, அப்புறம் காற்று மொத்தமாக போயிடும். நீங்கள் அப்படியே தள்ளிட்டு வாங்க. நீங்கள் ஸ்பாட்டுக்கு வர முடியாதா பிரதர்? இல்லை, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அங்கேருந்து வந்தேன். இங்கே வேறு 2 வண்டி பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் அந்த மண்ணு ரோட்டுக்கிட்ட மட்டும் வாங்க. பஞ்சர் மட்டும் தானே? ஆமாம் பிரதர். சரி, நீங்கள் அந்த ரோட்டுக்கிட்ட வாங்க. அங்கே ஒரு டாடா ஐசி வரும். அதில் வண்டி ஏற்றிட்டு கடைக்கு வந்துடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். டாடா ஐசி காட்டு வழியாக சுற்றின்னு தான் வரும். வேற எங்கேயும் போயிடாதீங்க. 10 கிலோமீட்டருக்கு பஞ்சர் கடையே கிடையாது. இந்த ரோட்ல இடம் இருக்கு. வந்துட்டான் பாரு. அதான் உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, விடுங்க. போலீஸ்காரங்க எப்படியா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, ஓனர் என்ன சொன்னார்? அவர் எங்கள் பணத்தை நம்பி தான் இருக்காரு. சரி, நீங்கள் கிளம்பி வாங்க. இடத்த அடகு வச்சுட்டே வித்துடலாம். அது பார்த்துக்கலாம், விடுப்பா. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக நடந்துட்டா அப்புறம் நம்மளை படைச்சவனுக்கு என்ன மரியாதை? அவன் ஏதோ கணக்கு வச்சிருக்கான். நீங்கள் கிளம்பி வாங்க. என்ன? சரிங்கப்பா. கடை உங்களுக்கு தான். டேய், ஊருக்கு போனே முதல்ல பம்பு செட்டில் குளிக்கணும்டா. என்னடா வெயில், இந்த வெயில் வெளுக்குது. டேய், ஓனர் கால் பண்ணுறாடா. அண்ணா சொல்லுங்கண்ணா. எங்கப்பா இருக்கீங்க? ஆதிக்கு ஃபோன் போட்டா கால் போகவே மாட்டேங்குது. அண்ணா அவனுக்கு ஃபோனில் டவர் இல்லைண்ணே. அப்படியா? டேய், உனக்கு ஃபோன் பண்ணாராண்ணா? ஃபோனில் டவர் இல்லைடா. நீ பேசுறியா? ஹலோ அண்ணா, ஆதிகிட்ட ஃபோன் கொடுக்குற, பேசுங்க. சரிண்ணா. சரிப்பா, எங்க ஊருக்கு போயிட்டீங்களா? இல்லைண்ணா, இப்போ தானே போயிட்டு இருக்கிறோம். எப்படி சாயந்தரம் ஆடு நினைக்கிறேண்ணா. அண்ணா புகழ் கிளம்பிட்டானா? அவன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னமே கிளம்பி போயிட்டான்பா. நானும் பத்திரிக்கை கொடுத்துட்டு டயர்டா இருக்குன்னு கடையை சாத்திட்டு போயிட்டு. சரிண்ணா.
ஆதி பணத்தை ரெடி பண்றீங்கல்ல, உங்களை நம்பி தான்பா இருக்கேன். அண்ணா அதெல்லாம் பணம் ரெடி பண்ணிடும்ண்ணா. நாளைக்கு சாயந்தரம் பணம் கிடைச்சிரும். நீ கவலைப்படாமல் கல்யாணம் வேலையை பாருங்கண்ணா. சரிப்பா, பார்த்து போங்க. என்ன சொன்னார்? அவர் நம்மளை நம்பி தான் வேற யார்ட்டையும் பணம் கேட்காம இருக்காராம். ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு வந்து காசு தரேன்னு சொல்லப்பே அவர் வாங்கியிருக்கலாம். இப்போ இது அவருக்கெல்லாம் தேவையா? இவனா உருட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஆமாம், அந்த ஆள்கிட்ட என்னன்னு கேள்றான். பிரதர், கடை இவ்வளோ உள்ள இருந்தால் எவன் பிரதர் பஞ்சர் பார்க்க வருவான்? நானே இந்த ரோட்டு புதுசுங்க, ரோப்பில் மூட்டை எடுத்தான் வந்தேங்க. நான் வண்டி எடுத்துட்டு வர சொல்லிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டேன். அந்த ஆளே புதுசாண்டா. ஆமாம் ஆமாம். பிரதர், இங்கேருந்து ரோட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? வருங்க 3-3.5 கிலோமீட்டர் வருங்க. டேய், என்னடா 3-3 கிலோமீட்டர் வரும்ன்றான்? இங்கே எவனா கழுத்தெடுத்து போட்ட கூட எவனுக்கும் தெரியாது போல. எந்த தைரியத்தில் பஞ்சர் கடை இவ்வளோ உள்ள தள்ளி வச்சிருக்கானுங்க இவனுங்க? பைபாஸில் பஞ்சர் ஆனால் பக்கத்தில் வேறு கடல் இல்லை, அந்த தைரியம் தான். கொஞ்சம் வேகமாக போகிறது ஆடி டேய் தீனா, மோட்டர் போடுறேன். சரிண்ணே. டேய் பட்டாணி, துண்டு எடுத்துடா. என்னண்ணா மறுபடியும் சட்டியில் காக்காப்பியா? டாடா ஐசி எங்கடா வந்துட்டு இருக்கு? அதை வந்துட்டு இருக்குண்ணா. மூட்டை எத்தனை காசை வாங்கிடும், பாக்கி வைக்காத. சரிண்ணா. டேய் தீனா, அண்ணா டீ குடிச்சியா? குடிச்சிட்டேன். அண்ணா தாசன் எங்கண்ணே ஆளே காணோம். ஏன் கேட்குற? இல்லைண்ணா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் கேட்டேன். வந்ததும் நீயே கேளு. சரி. வாங்க, வண்டி ரெடி ஆயிடுச்சு. வாங்க. எவ்வளோ ஆச்சு? 150. தேங்க்ஸ். பட்டாணி, டேய் நீ தீனாவும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. சரிண்ணா. ம். டேய் தீனா, அண்ணா
என்னடா ரஞ்சன், 2 பேரோட காதல் எப்படி அநியாயமா பிரிச்சு கல்யாணத்தை நிறுத்தினது சாதனை பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ பேசுங்க, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசல. இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு வருது, இப்ப கேட்போம். பாய். டேய் தினா, சாங் ஒரு சவுண்ட் வைடா. இல்லண்ணே ஃபோன் வந்துச்சு. குறைச்சா ஏற்றவே மாட்டேங்கிற. சாப்பிட போலாமா? போலாண்ணே. பஞ்சர் பார்க்க ஆளுங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்த உடனே சொல்லிட்டு போயிடுவோம். சார். டேய் பட்டாணி, என்ன 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ குடிக்கலன்னா நம்ம மயங்கிடுவோம்ல? ஆமாண்ணே. தாஸ் வந்து பார்க்கும்போது டீ இல்லைன்னு வை, கிழிச்சிருவான். இங்கே எவனாவது என்னை கேட்காம இதை பண்ணிங்க தொலைச்சிருவேன். போ. சரிண்ணா. போற போக்க பார்த்தா நேரம் வீட்டு வாசல் தான் போய் நிப்பாட்டி இருப்பான் போல. ஒரு வழியா வந்துட்டோம், வாடா. பஞ்சர் கடையா பாக்கு. தியாகு, ஏன்டா இவ்வளவு லேட்டு? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இவங்களை ஏத்திட்டு அப்புறம் பைபாஸ் போய் இன்னொருத்தர் ஏத்திட்டு வரதா லேட் ஆயிடுச்சுண்ணே. அது இல்லாம வண்டி வேற வர வழியில நின்றுச்சு. போதும் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே? அது என்னன்னு சொல்லு, நான் பையன்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம். அதை எங்கள் ஓனை பார்த்து பாரு. மறந்துட்டேன். இந்த வண்டிக்காரன் வர வழியே சாப்பாட்டுக்கு இறங்கிட்டான். சரி, நானும் லேட் ஆகிடுச்சுன்னு இடத்த சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேண்ணே. மண்டோடு வந்துட்டு உனக்கு கால் பண்ணுற சொல்லியிருக்கானே, பார்த்துக்கோண்ணே. சரி, வரட்டும், பார்த்துக்கலாம். அண்ணா, எங்கே போகிறீங்க? எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. லோடு ஏற்ற வந்தேன்னா வண்டி ஏற்ற விட்டீங்க. அப்புறம் ஓனை கேட்டால் உங்களை தாங்க சொல்லுவேன். டே இருறா மூச்சு விடாமல் பேசிகிட்டே இருக்க. பிரதர், அப்படியே வந்தீங்கன்னா இந்த வண்டி இறக்கிடலாம். நாங்கள் இங்கே பிடிண்ணா, இதை பிடிண்ணா. மெதுவா. ரெண்டு வண்டி இறக்கி விட்டானுங்க. இதெல்லாம் நம்ம வேலையா? பிரதர், நான் சாப்பாடு வாங்க போகிறேன். உங்களுக்கு எதாவது வேணா சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். அப்புறம் வண்டியை போயிட்டு வந்து ரெடி பண்ணி தட்டா? டேய் புகழ் ஃபோன் பண்ணி இங்கே வரான்னு கேளு. ஒரு நிமிஷம் பிரதர், கேட்டு சொல்லு. ஓகே தினா, பைக் எடுத்துடுடா. வரண்ணே. டேய் டவர் கிடச்சதா இல்லையாடா? டேய் என் மொபைலுக்கு இங்கே கிடைக்கலடா. பிரதர், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு ஒருத்த வரணும். ஓ அப்படியா? ஓகே பிரதர். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பாடலாம் சொல்லுங்கள், சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா சாப்பிட்றலாமா? சரி, போய் வாங்கிட்டு வர சொல்லு. சரி. சைடிஷ் எதாவது வேணுமா? நான் சரக்கு அடி போகிறேன். சைடிஷ் பிரதர், வேணா சொல்லுங்கள் பிரதர், அதையும் வேணா வாங்கிட்டு வந்துடலாம். சும்மா சொன்னேன் பிரதர், கோச்சுக்காரீங்க. சாரி பிரதர். டேய் எங்கே போகிறீங்க? ட்ரௌசரையும் சட்டையும் பார்த்தியா? வாங்க வந்து மூட்டை ஏற்றிட்டு போங்க. உங்கள் வேலையை தானே எனக்கு லேட் ஆச்சு. என்னடா அவன்? என்னடாண்ணா வாங்கண்ணே, 2 பேரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சு 2 நிமிஷம் வேலை தான். வாங்கண்ணே, அட வாங்கண்ணே. வாங்கண்ணே, ஏற்றி விட்டே போகலாம். பிரதர், அப்படியே வந்து ஒரு கை பிடிச்சிங்கன்னா இவனை அமுச்சு விட்டு அப்படியே நானும் போய் சாப்பாடு வந்துடுவோம்ல. பிரதர் வாங்க பிரதர், யோசிக்காதீங்க. அண்ணா இல்லைண்ணே, இங்கே மூட்டை ஏற்றி விட ஆள் இல்லைண்ணே, அதான் லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாண்ணே. இந்த இதோ கிளம்பிடுவேண்ணே, கொஞ்சம் நேரத்தை கிளம்பிடுவேண்ணே. சரிண்ணே. சரிண்ணே. பார்த்தியா, செவத்தோட்டத்தில் காலை தூக்கி நிற்கிற நாய் மாதிரி? இல்லைண்ணே. ஏய் ஒரு நிமிஷம்ண்ணே. அதெல்லாம் முடியாது, கீழே இறங்கு. உனக்காக தான் நாங்கள் சாப்பாடு கூட வாங்க போவோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னடாண்ணா உன் பாட்டு நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்க? அண்ணா இந்த கிளம்பிட்டேண்ணே. என்னண்ணா ஓனர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது? உனக்காக தானே எல்லாரும் சேர்ந்து மூட்டை தூக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டு நின்று ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க. நான் என்ன பொம்பளை பிள்ளை கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்? ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேண்ணே. டேய், நீ ஓனர்கிட்ட பேசுகிறேன், பொம்பளை பிள்ளை கிட்ட பேசுகிறேன்னு எனக்கு பர தெரியும். மூட்டை வந்து மூட்டை தூக்குடானா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் கத்துவார். எடுத்து வச்சுட்டு கிளம்புடா.
வண்டி ஏற்றிட்டு வந்திருக்க கூட இதெல்லாம் வச்சு போன வேலை நமக்குன்னு வந்து சேருது பாரு. அடுத்து ஏதோ தூக்கு கொடுக்குறோம். அதான் முடிச்சுல்ல. ஆமாம், நீ இப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் முதல்ல என்ன டேய் ஒரு நிமிஷம் இரு. பிரதர், அந்த டிரைவர் நாய் காலை தூக்கி 2 ஃபோன் பேசிட்டு இருந்தால, அப்போ ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. ஒரு காலத்தில் நாய்ங்களாம் ஒழுங்கா நின்று தான் பிரதர் ஒன்றுக்கு போச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் ஊருக்குள்ளே சரியான மழை, காற்றுனா காற்று, அப்படி ஒரு காற்று. அந்த நேரம் பார்த்து ஒரு நாய்க்கு செம்ம அர்ஜென்ட்டாக முட்டிக்கிச்சு. அந்த மலையிலே நனைஞ்சிக்கிட்டு ஒரு செவுத்தோரமாக நின்று ஒன்றுக்கு போயிட்டு இருக்கும்போது பாவம் அந்த நாய் பாதி ஒன்று கூட போல. அந்த செவுறு இடிஞ்சு அந்த நாய் மேலே வந்து அந்த நாய் ஸ்பாட்லேயே அவுட்டு. அடுத்த நாளே ஊரில் இருக்க எல்லா நாய்களும் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுச்சுங்க. இனிமேல் வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி எந்த செவுத்தோரத்துலேருந்து ஒன்றுக்கு போனாலும் ஒரு காலால் முட்டு கொடுத்து தான் போகணுன்ற முடிவு எடுத்துச்சுங்க. அப்போ இருந்து இப்போ வரையும் எல்லா நாய்களும் ஒரு காலத்துக்கு தான் போகுதுங்க. முட்டா நாய்ங்க. பிரதர், கதை எப்படி பிரதர்? சூப்பர் பிரதர். இதுக்கப்புறம் இது எங்கேயோ வெளியே சொல்லிடாத. வாங்கண்ணே போகலாம். டேய் திரும்பி பக்கம் வாடா, இன்னொரு கதை எதோ சொல்கிற போகிறான். நல்லா சொன்னான் கதை. நல்ல வேலை இந்த கதையை நாம கேட்டோம். ஏதாவது நாய் கேட்டு இருந்துச்சு வை, செவிடு வந்து செத்தாலும் பரவாயில்லன்னு ஒழுங்காக நின்று சும்மா இருறா. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். ஆமாம் இதியா சும்மா ஆள் நடம் மட்டுமே இல்லாமல். டேய் நம்ம இங்கே தான் இருக்கணும். புகழுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுறா. அப்புறம் அந்த கடை நம்பர் அனுப்பிச்சிடு. நம்ம கால் வராட்டி உங்களுக்கு கால் வரும். அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுறா. டேய் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. நாங்கள் பஞ்சர் கடையில் தான் இருக்கோம். நீ மேல்மருத்தூர் தாண்டினோடனே ஒரு டோல் பிளாஸா வரும். அது தாண்டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பஞ்சர் கடை நம்பர் ஒன்று இருக்கும். அது ஃபோன் பண்ணிட்டு வந்துடு. ஏன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணாத, எங்களுக்கு டவர் சுத்தமாக எடுக்கல. டேய் அமிச்சாச்சுரா, ஆனால் சார்ஜ் தான் இல்லை. தா இங்கே இருக்குல்ல. டே ஏதோ சொல்ல போகிறேன், கேட்டு போடுறான். கேட்டால் சொல்லிக்கலாம்டா. டேய் என்னடா நீ சார்ஜ் பார்த்து நம்ம கேட்பாங்க. டேய் பம்பு செட்ரா. ஆஹா டேய் ஊரில் தான் போய் குளிக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா இப்போ எங்கே போகிற? டேய் குளியில போட்டு வந்துடுறேன். டேய் கேட்டு குளிடா, ஏதோ சொல்ல போகிறான். டேய் விக்கி நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் டேய் ஏதோ சொல்ல போகிறானுடா. சொல்லிக்கலாம். டேய் டேய் லூசே கம்னரா. டேய் விக்கி இல்லடா, நீங்கள் பஞ்சர் ஓட்ட வந்தீங்களா குளிக்க வந்தீங்களா? அண்ணா சாரிண்ணா, தண்ணியை பார்த்தோன்னே இறங்கிட்டோண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. டேய் என்னடா நீ? டேய் என்னடா ஃபோன் எடுக்க மாட்டீங்க? சரி ஓகே, இன்னும் 1.5 மணி நேரத்தில் நான் மேல்மருவத்தூர் வந்துடுவேன்டா. நீங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன். ஒரு ஜூஸ் கொடுங்க. யார் வேணும்? கூட நல்லா வந்துருக்கலாம். பஞ்சர் ஓட்ட வந்துருக்காங்க.
அங்கே என்ன பண்ணுறீங்க? சும்மா உட்காந்துருந்தோண்ணா. ஃபோட்டோ எடுத்துருந்தோண்ணா. யார்கிட்ட எடுத்த? கேட்க யாரும் இல்லை, அதான் ஃபோட்டோ எடுத்தோம். டேய் சும்மா வர்றா. சாரிண்ணா, இடம் நல்லா இருந்தது, அதான் ஃபோட்டோ எடுத்தது. டெலீட் பண்ணிடுறோண்ணா. முன்னாடி கேட்காம குடிச்சிங்க, இப்போ கேட்காம ஃபோட்டோ எடுக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சாரிண்ணா. தாசு வா, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. சரிண்ணா. அங்கேயாண்ட பார்த்துருக்க வாடா. அவன் பொண்டாட்டி கூட ஃபோட்டோ எடுத்தான். இந்த இடம் நல்லா இருக்கேன்னு ஃபோட்டோ எடுத்தா சும்மா அப்படியே இந்த இடத்த பேர்த்து எடுத்துட்டு போகிற மாதிரிலாம் பார்க்குறான். டேய் அவன் இடத்துல அவனுக்காக ஃபோட்டோ எடுத்தா அப்படி தான் முறை செய்வான். அதுக்குன்னு ஃபோட்டோ டெலிட் பண்ணுன்னு சொன்னால் டெலிட் பண்ண போகிறோம். சரி விட்றா. டேய் அப்படிலாம் விட முடியாது. நீ ஃபோட்டோ டெலிட் பண்ணா அவள் தான் சொல்லிட்டேன். சரிடா, நான் டெலிட் பண்ணல, விட்றா. தேவையில்லாமல் அவனுள்கிட்ட டென்ஷன் ஆகுறா. அப்புறம் டென்ஷன் ஆகாம பின்னா அவனுக்கு முறைச்சா திரும்ப நமக்கு பிரச்சனை ஆகிடாதா? அங்கே பாரு சாப்பாடு வந்துச்சு, நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுல அவன் பஞ்சர் வச்சுக்கலாம். பஞ்சர் ஓட்டிட்டு போகிற வரைக்கும் சும்மா இருறா. கூட பேசி காண்டாயிட்டா. பிரதர் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க பிரதர், நாங்கள் ரொம்ப தூரம் போகணும். பிரதர் சாப்பிட்டு பண்ணி தரேன் பிரதர். எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? பிரதர் பஞ்சர் விட்டு அப்புறமா சாப்பிடுங்க பிரதர். எங்க ரெண்டு யாரும் வரணும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கிளம்புறீங்க? அவனை நாங்கள் போகிற வேலை பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் வேலையை பிரதர் கொஞ்சம் கோச்சிக்காம சீக்கிரம் பண்ணி கொடுங்க பிரதர். டேய் ஏன்டா கெஞ்சுற? டேய் நான் கெஞ்சலா, நீ கொஞ்சம் கம்னர்றா. அண்ணா நீங்கள் போங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா நீங்கள் போய் சாப்பிடுங்கண்ணே, நீங்கள் வரத்துக்குள்ளே வண்டி ரெடியாக இருக்கும். சரிப்பா. அண்ணா சாப்பாடு ரெடி. பின்னாடி வாடா. நான் வரேன். ஏய் தாசுக்கு டீ எடுத்துடா. சரிண்ணா. அங்கதான் உட்காந்து நிற்போம், முடிச்சு கூப்பிடுனா. சரி நாங்கள் போனோடனே சாப்பிட போயிடாத. டேய் தீனா. அண்ணே இவனுங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம், பெரிய இவனுங்க மாதிரி பேசுறாங்க. அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே அது டூல்ஸு கொஞ்சம். டேய் போயிட்டு வந்து எடுத்துட்டா இருடா. ஹலோ. சொல்லுங்கள் பிரதர், எங்கே இருக்கீங்க? நம்ம நம்பர் பக்கத்தில் ஏதாவது 1 2 எழுதியிருக்கா? சரி ஓகே, அங்கே இருங்க, நான் பையனை வர சொல்கிறேன். டேய் தீனா. அண்ணே வாடா. அண்ணே 6ஆம் நம்பர் கிட்ட ஒரு வண்டி பஞ்சராகி நிற்கிதான், அதை போய் என்னென்னு போய் பார்த்துட்டு போ. அண்ணே அப்போ இந்த வண்டி பஞ்சர் பார்த்துட்டியா? பஞ்சர்லாம் பார்த்துட்டேன், இன்னும் காற்று தான் அடிக்கணும். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. டேய் தீனா நில்றா. பட்டாணி சொல்லண்ணா. ஃப்ளாஸ்க்கை கொடுத்து விடு, டீ வாங்கிட்டு வரட்டும். சரிண்ணா. இந்த இடம் யாரா?
டேய் என்னடா எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஃபோனை மாத்திரனாலும் கேட்க மாட்டோம். என்னடா இங்கேயும் டவர் கிடைக்கலையா? எனக்கு கொஞ்சம் தான். நேற்று மட்டும் அந்த நாய் வீட்டை ஒழுங்காக பூட்டிட்டு போயிருந்தா நாம் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணுறது, அடுத்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணால் எல்லாமே நம்ம கையில் தான் மச்சி இருக்கும். ஓ அப்படியா? இப்போ நம்ம வரவில்ல பைக் பஞ்சர் ஆச்சுல்ல, அது என்ன நம்ம கையில் இருந்தது? நம்ம பிளான் ஊருக்கு போகிறது தானே. நம்ம என்ன தான் பக்காவாக பிளான் போட்டாலும் மேலே இருக்கிறவங்க போட்ட பிளான் தான் பக்காவாக நடக்கும். இதே அந்த ஆள் நமக்கு வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணியிருந்தானே வையி, கொஞ்சம் யோசிச்சுப்பார். அதுக்கு இந்த பிளானே பரவாயில்ல தானே. அப்போ கடைசி வரைக்கும் அந்த ஆள் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, அப்படி தானே? அப்படி இல்லைடா, நம்ம லைஃப் நம்ம கையில் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்காங்கல்ல அவங்க கையிலையும் இருக்குது. புரியலையே. இப்போது நம்ம ஓனருக்கு மெடிக்கல் ஷாப்பை கைமாற்றி விட்டால் தான் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குன்னு ஒரு சூழ்நிலை வரப்போ அதை நமக்கு கொடுக்குறது இருக்குல்ல, அதான் நம்ம எத்தனை நாள் நினச்சிருப்போம் நமக்கு சொந்தமாக ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு. அது ஒர்க் அவுட் ஆனது ஓனரால் தானே. இதே அவருக்கு ஒரு பையன் இருந்திருந்தானோ ஐயே, இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை ராஜா. அதான், அவ்வளோதான். அப்போது அவரோட கஷ்டம் நம்மளோட இஷ்டப்படி மாறி இருக்கு, அதானே? அவரோட விருப்பம் நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம், ஆனால் அது இப்படி முடிஞ்சிருச்சே. எப்படி? அதான் நம்ம கதவு திறந்து போட்டு போனது திருடனுக்கு தொக்கா மாட்டிச்சு. நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு கனெக்ஷன் முன்ன பின்ன தெரியாத நம்ம எல்லாத்தையும் இணைச்சிருக்கு மச்சி. முன்னாடியே சொன்னல, நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறது நம்ம கையில் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கையிலையும் இருக்குது. இங்கே ஒருத்தன் லைஃப்பில் நடக்கிற சம்பவம் ஒருத்தருக்கு நல்லதாகவும் இன்னொருத்தனுக்கு கெட்டதாகவும் அமையும். முக்கியமாக நீ சொல்கிற ஒரு சாதாரண வார்த்தையால், வெறும் சாதாரண வார்த்தை தான் மச்சி, ஆனால் அந்த ஒரு வார்த்தையால் உன்னை சுற்றி இருக்கிற மனுஷங்களோட வாழ்க்கையில் பல விஷயம் மாறும், மாற்றும். ஆனால் அதை சொன்னால் உனக்கு தெரியாது அது உன்னால் தான் நடந்துச்சுன்னு, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது இது அந்த ஒரு வார்த்தையில் தான் நடந்துச்சுன்னு. இவ்வளோ ஏன்டா இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்க இந்த நிமிஷம் கூட எங்கேயோ எவனோ ஒருத்தன் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தையால் கூட நடந்துகிட்ருக்கலாம். நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்கு மச்சி. ஆனால் அது நமக்கு தான் தெரியறதில்ல. நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையோட நல்லது கெட்டதை நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். அதான் பிரபஞ்ச விதி. பிரபஞ்ச விதியா? அப்படின்னா இங்கே பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்குது. நம்ம லைஃப்பை இயக்கிக்கிட்டு இருக்க பிரபஞ்ச விதி. காரண காரியம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்கிறதில்ல. அப்போது நம்ம பணம் காணாமல் போனது நல்லதுக்குன்னு சொல்ல வரியா? அது தெரியாது, ஆனால் நல்லது கெட்டது கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு இழவும் புரியல. சரி, உனக்கு ஒரு நாள் புரியும், வா போகலாம். நான் வரலடா, அவனுங்களாம் பார்த்தாலே காண்டா இருக்கு. நீ போயிட்டு வா. டேய், இந்த மாதிரி ஆளுங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்துக்கிட்டே தாண்டா இருப்பாங்க, வா. எப்பா சாமி நீ போப்பா, இது வரைக்கும் பேசினதே எனக்கு எதுவும் புரியல. நல்லா சொல்கிறான் டீட்டெயில். கடவுளே, இன்னும் எங்களுக்கு என்னென்ன பிளான் வச்சுருக்கியோ. தம்பி, தம்பி, அண்ணா, தம்பி யாராவது இருக்கீங்களா? தம்பி,
விக்கி, டேய் விக்கி, என்னாச்சுடா? எங்கடா எவனையுமே காணோம்? அதான்டா சொன்னேன். அங்கே பாரு, வண்டி வேறு அப்படியே போட்டு வச்சிருக்கானு. என்ன வெறுப்பேற்றுறாங்களா நம்மள? டேய், நம்மளை வெறுப்பேற்றி என்னடா பண்ண போகிறானுங்க? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்ன? எங்கடா போய் தொலைஞ்சாங்க? டேய், நான் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு. சரி போ. இரு வரேன். அண்ணா, டேய் தம்பி, அண்ணா, தம்பி, பிரதர், என்னாச்சுடா? டேய், அங்கேயும் யாரையும் காணோம்டா. பைத்தியக்கார பசங்க எங்கதான் போய் தொலைஞ்சாங்க. டேய், காட்டுக்குள்ள நல்லா பாத்தியாடா? பார்த்தேன்டா, அங்கே யாரும் இல்லை. பக்கமாக வர வண்டியெல்லாம் பஞ்சர் இருக்கிறது இவனுக்கு தான்டா. நினைச்சேன். திருட்டு பசங்களோட மூஞ்செல்லாம் பார்க்கும்போது சந்தேகப்பட்டேன்டா. ரொம்ப யோக்கிய மாதிரி பேசினானுங்க. ஆமா, நம்ம வண்டி இப்படி பஞ்சர் ஆக்கியிருப்பானுங்க. பைபாஸில் வரும்போது நீ முள்ளுக்காட்டுக்குள்ளே போனல, நான் கூட வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தேனே, அந்த டைமில் தான்டா ஆணி சொருகி இருக்கானுங்க. சாரி, செம்ம அர்ஜென்ட், அதான் லேட் ஆயிடுச்சு. பிரதர், பஞ்சர்லாம் போட்டாச்சு, காத்து மட்டும் அடிச்சு தரேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான். டேய் கம்னரா, இவங்களை பார்த்தா யோகியமான ஆள் மாதிரியே தெரில. இப்போ வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய் நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புற வேலையை பார்க்கலாம்டா. டேய் சும்மா எப்போ பார்த்தாலும் என்ன கம்னு இருக்கும். முதல்ல இங்கிருந்து போகலாம். என்ன இந்தா வைடா, கிளம்பலாம் வை. பிரதர், வண்டி ரெடி. எவ்வளோ ஆச்சு பிரதர்? 150. ஓகே பிரதர். ஓகே பிரதர். சீக்கிரம் வாடா விக்கி.
அடிக்கடி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டுவிடுங்கள். உதவிக்கு 1800112335 அறை அழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு தரும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏன்டா அமைதியாக வர? ஒன்றும் இல்லை. பாத்தியா, நம்ம தேடும்போது ஒரு பேலை காணும், கிளம்பும்போது எப்படி வந்து நிற்கிறானுங்க பாரு. நீ மட்டும் பார்த்துருந்த கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியிருப்பேன். இப்போ மட்டும் என்ன, வண்டியை திருப்பு, போய் அவனுங்களாம் நம்மளான்னு பார்த்துருவோம், பிரச்சனை பண்ணுவோம். பிரச்சனை பண்ணி அவன் பண்ணுறது தப்புன்னு அவனுக்கே தெரியும். தெரிஞ்ச செய்கிறவன்ட்ட என்னத்தை பற்றி பார்ப்பேன். அதுவும் இது அவனுக்கு இடம். அவனுக்கு இடம்னா அப்படியே பயந்து ஓடி வந்துடணுமா? அவனுக்கு ஒரு 4 அடியாச்சும் அடிச்சுக்கலாம்டா. நம்ம நிலைமை தெரியாமல் காண்டு ஏற்றிட்டான். டேய், அவனுக்கு நிற்கிறத பார்த்தே தெரில, நம்மக்கிட்ட அதை எதிர்பார்க்குறானு. நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. டேய், உனக்கு என்ன புரியவே மாட்டேங்குது? நம்மளோட ஒரு நாளை தின்ட்டானுங்கடா. சரி விட்றா, பிரச்சனை எதிர்பார்க்குறோன்ட்டு இருந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு வரது நல்லது தான். வீட்டுக்கு போனதும் யோசிச்சு பாடுறா. எப்பா எனக்கு புரியும், நீ மூடிட்டு வண்டியை ஓட்டு. ஆனால் உனக்கு எப்படி இருக்குன்னு தெரில, எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஏதோ பெரிய பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் பண்ண மாதிரி. என்னாச்சா? ஏய், என்னடா பைக் வேற. டேய் டேய் இறங்குடா. டேய் இறங்குடா. என்னடா காலையில் பெட்ரோல் போட்டே இல்லையாடா? டேய், காலையில் 7 லிட்டர் பெட்ரோலையும் ஊற்றிட்டேன், ஒரு சொட்டு கூட பாக்கி வைக்கலடா. அப்புறம் ஏன்டா முக்குது? டேய், சத்தத்தையே காணும்டா. நல்லா பாடுறா. ஏய், டேங்கே ட்ரையாக கிடக்குடா. அவரு டேய் ஆமாண்டா. டேய், அதான்டா நானும் சொல்கிறேன். டேய், அங்கேயே நீங்கள் வரத்துக்கு 3-4 லிட்டர் பெட்ரோல் ஆனாலும் மீதி 3 லிட்டர் இருந்திருக்குமேடா. மச்சி, பெட்ரோல் அவனுக்கு தாண்டா எடுத்துருக்கானுங்க. சத்தியமா அந்த நாய்க்கு தாண்டா எடுத்துருக்கானுங்க. இன்னைக்கு இருடா அவனுங்களுக்கு. டேய் நில்றா. டேய் டேய் விக்கி நில்றா. டேய் நில்றான்றல்ல. டேய் என்னடா? டேய் என்னடா? டேய் நில்றான்னு சொல்றல்ல. டேய் ஒரு நிமிஷம் சொல்றதுக்கு என்னடா? டேய் எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவற? டென்ஷன் ஆனல சரியாடுமா? டேய் டென்ஷன் ஆவற என்ன பண்ண சொல்ற? நம்ம குளிக்கிறதுக்கு போட்டோ எடுக்க அவனுக்கு டென்ஷன் ஆவல? நம்ம வண்டில இருந்து பெட்ரோல் எடுத்துருக்கானுங்களா? டென்ஷன் சும்மா இருக்க சொல்றியா? உன் நேரா சும்மா இருக்க சொன்னா பொறுமையா இருந்தான்னு சொல்றேன். அங்க எடுத்து எவன் யாருடா தெரியும்? அவனுங்களே ஆல்ரெடி நம்ம மேலே செம்ம காண்டில் இருக்கிறானுங்க. நீ போய் கேட்டின்னு வை, ஆமாம் நான் தான் எடுத்தேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நம்மளால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? போய் சண்டை போட வேண்டியதுதான். சண்டை போட்டு என்னடா போகுது? விளங்காத நாட்டை வெடுக்க வெடுக்குன்னு டென்ஷன் ஆவான். எப்போ சும்மா இப்போ என்ன பண்ண சொல்ற? டேய் நீ எதுவும் பண்ண வேணாடா, பொறுமையாக இருறா, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன் சரியா? நீ கொஞ்சம் அமைதியாக இரு. என்ன நீ கேட்டால் மட்டும் அப்படியே தூக்கி கொடுத்துருவீங்களா? டேய் பேசாம இருறா, நான் பார்த்துக்கிறேன்டா. என்னடா அதான் சொல்லிட்டே வா. அப்புறம் என்ன சும்மா இப்போ பத்தலாம் சப்போர்ட் பண்ணி பேசி. டேய் வாடா. எடுக்கிறதையும் எடுத்துட்டு எப்படி ஒன்றுமே தெரியாமல் வேலை பார்த்துட்டு வரான். என்னாச்சு பிரதர்? இனி என்ன ஆகணும்? போகிற வழியில் மறுபடியும் பஞ்சர் ஆகிடுச்சா என்ன? ஓனோடனே திரும்பி வந்துட்டீங்க. ஏங்க வண்டியில் பெட்ரோல் இல்லைங்க. ஏன்ட்டு இல்லையா பிரதர்? அது இல்லைங்க, நாங்கள் தோப்புக்கு வரும்போது வண்டியில் 3 லிட்டர் பெட்ரோல் இருந்துச்சு. இப்போ டேங்கர் ட்ரையாக இருக்குது. பெட்ரோல் இல்லாமல் பாதி வழியிலேருந்து தள்ளிட்டு வரோம். என்ன பிரதர் சொல்கிறீங்க? அட உண்மை தாங்க சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாதுங்களே. அட வாங்க வந்து நீங்களே பாருங்கள். அப்போ வேற யாரும் எடுத்துருப்பா. எங்கே அந்த பையன்? அவன் பஞ்சர் பார்க்க போயிருக்கான். அவன் ஒரு நிமிஷம் இருங்க. டேய் தீனா,
காலைல 2 பேர் பஞ்சர் பார்க்க வந்தாங்கல்ல, அவங்க வண்டியில் ஏதாவது பெட்ரோல் எடுத்த? நீ ஏதாவது பேசி ஹலோ எடுப்பதுரா கொஞ்ச நேரம் ஹலோ டேய் டேய் கேக்குதா தீனா? டேய் நாய, மற்றவங்க பைக்கில் எதுக்கடா கேட்காம பெட்ரோல் எடுக்கிற? நல்ல வேலை நீ எதுவும் தப்பாக கேட்கல. இப்போ பாரு சி வாய முடுறா. உனக்கு பெட்ரோல் வேணா போகிற வழியில் போட்டுக்க வேண்டியது தானே. அது என்ன பழக்கம் கஸ்டமர் பைக்கில் எடுக்கிறது? இந்த சாரி மண்ணாடி சொல்கிறவெல்லாம் வச்சுக்காத. இப்போ யாருக்கு கசிங்க? உனக்கா இல்லை எனக்கா? வந்தன வை. டேய் வரும்போது பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் பிரதர், 3 லிட்டர் பெட்ரோல் தானே சொன்னீங்க? ஆமாங்க. டேய் வரும்போது கையோடு 3 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். அவங்க போனவங்க திரும்பி வந்திருக்காங்கடா. இன்னொரு வாட்டி கஸ்டமர் பைக்கிலேருந்து பெட்ரோல் எடுக்கிற வேலை வச்சுக்கிட்ட கையை காலெலாம் உடச்சிரும் பார்த்துக்கோ. புரிஞ்சதா? சரி சீக்கிரம் வா. அவன் பேசிட்டான், நீ எதுவும் பேசாத சரியா? பிரதர் அந்த நாய் தான் பெட்ரோல் எடுத்துகிட்டு போயிருக்கான், அவன் வண்டியில் இல்லைங்களா, அதான் உங்கள் வண்டியில் கை வச்சிருக்கான் பிரதர். அதுக்குன்னு 3 லிட்டர் பெட்ரோலுமே உரிவான். அதான் பாருங்களேன், சின்ன பையனை அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணிடுறான், எதுவும் சொல்லவும் முடியல. நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், பையன் வந்துடுவான். ஓகேங்களா? டீ எதாவது வாங்கிட்டு வர சொல்லுவா? முதல்ல பெட்ரோலை வாங்கிட்டு வர சொல்லு. வாங்கி வந்துடுவான் பிரதர், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டேய் போடா. அந்த பையன் மட்டும் வரட்டும், இருக்கும் அவனுக்கு. பிரதர் தப்பா எடுத்துக்காதீங்க, பையன் ஒரு 10 நிமிஷம் வந்துடுவான், கோச்சிக்காதீங்க. சரிங்க. பாத்தியா இன்னொரு நீ கோவப்பட்டு பேசியிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இன்னும் டென்ஷனாக அந்த பையன் ஃபோனில் பேசி மெதுவாக பேசுகிறா, பிரச்சனை பெருசாக முடிஞ்சதில்ல, அதை பாரு. பிரச்சனை பெருசானா என்ன இப்போ? அப்படியே கழுத்து எடுத்து போட்டுறாங்களா? டேய் அங்கே எங்கடா போகிற? அதுக்கு எங்கடா அங்கே போகிற? இங்கே எங்கேயாவது போக வேண்டியது தானே? இருறா, அவன்கிட்ட இங்கே போகலாமான்னு கேட்டு வந்துடுறேன், அப்புறம் இதுக்கு தான் நோட்ட சொல்லுவானுங்க. சரி வேற எதுவும் கேட்காம வந்து தோலை. வேற என்னத்த கேட்கறது? பிரதர் சொல்லுங்க, இங்கே எங்கேயாவது ஒன்றுக்கு போகலாங்களா? ஏங்க இவ்வளோ பெரிய இடம் இருக்கு, இதெல்லாம் போய் கேட்டுட்டு போங்க. எங்கண்ணா அது இங்கே கேட்காம போனாதான் எல்லாமே குத்தமாச்சா? அதுக்குன்னு இதெல்லாமா கேட்பீங்க? போங்க பிரதர் போங்க. ரொம்ப நன்றி. என்னாச்சுடா மச்சி? ஒன்றுக்கு பர்மிஷன் குத்துறாங்கடா. என்னென்னத்துக்கெல்லாம் பர்மிஷன் கேட்கணுமா? டேய் புகழுக்கு ஃபோன் பண்ணுறா, அவன் எங்கே வரானே தெரில, அவன் கிளம்புற நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணும். புடுறா முதல்ல. டேய் டேய் என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது? டேய் அந்த சைட் பட்டன் நல்லா அழுத்துற, ஆன் ஆகும். சும்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. ஆச்சா? டேய் ஆன் ஆகலடா. டேய் இங்கே குறா. டேய் நாயா சார்ஜ் போட்டல, சுவிட்ச் ஆன் பண்ணியா? ஏய் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் போடும்போது 16% இருந்ததுல்ல, அப்போ அதுவாச்சும் இருக்கணும்ல. என்னடா நீ? டேய் டேய் என்னடா? பேட்டரி இல்லடா. அண்ணா டேய் எங்கடா இவனுக்கு அடிக்கடி ஆள் காணாம போயிடுறாங்க? டேய் உன் மொபைல கொடு. டேய் உன்கிட்ட தான்டா கொடுத்தேன். டேய் ஏன்ட்ட எங்கடா கொடுத்த? ஏய் நான் கோயிலில் சாமி கும்பிட போது நீ தான்டா வச்சிருந்த. ஏய் ஆமாண்டா, அங்கேயே விட்டு வந்துட்டேன்டா, நீ போய் எடுத்துட்டு வந்துடுறியா? என்னடா நீ? டேய் போன் எடுத்தோடனே புகழ் கால் பண்ணு ஃபர்ஸ்ட், சரியா? சர்ரா. டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க திருட்டு பசங்களா? அண்ணே அண்ணே என்ன? என் ஃப்ரெண்டு விக்கி இருந்தான் பார்த்தீங்களா? உன தேடி தான் கோயிலுக்கு போனான். போ.
அங்கெல்லாம் நான் இப்போ தான் நான் அங்கேருந்து வரேன். அண்ணா விக்கி ஃபோனில் இந்த பேட்ரி வேற காணும்ண்ணா. Vicky? Vicky?
என்னடா பூட்டியிருக்கானுங்க? கால் பண்ணி எடுக்காதப்ப நினச்சேன். இந்த வெங்காயத்தை தான் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சொன்னேன். சரி திருப்பி போகலாம். என்னாச்சுடா? பட்டானே மெயின் ரோடு வந்து தானும் நான் பார்த்துக்கிறேன். அண்ணா நானும் கூட போட்டா? மூடிட்டு நெல்லு போய் கிழிச்ச. ஹலோ, பஞ்சர்லாம் பார்க்கறதில்ல. இல்ல அண்ணே பஞ்சர்லாம் பார்க்க வரலண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்க வந்திருந்தானுங்க, அதான் கால் பண்ணேன். யாரு? ஆதி, விக்கினா அங்க இருக்கானுங்களா? அண்ணே அந்த பசங்களோட ஃப்ரெண்ட். ஹலோ அண்ணா. தாசு லைன்ல இருக்கீங்களா? ஹலோ அண்ணா. நீ எங்க இருக்க? அண்ணா நான் இந்த மண் ரோட்ல தானே இருக்கேன். நேரா வா, இங்கே தான் இருக்கானுங்க. சரிண்ணா. அந்த நாயை தேடி ஒரு எலும்பு துண்டு வந்துட்டு இருக்கு. கேட்ட தரடா. பசங்க எங்கண்ணே இருக்கானுங்க?
அண்ணே 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 என்ன அடிக்கிறீங்க? யாரா நீங்க? என்னடா வேணும் உங்களுக்கு? அண்ணே நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலண்ணே. டேய் ஏது மாதிரி நடிச்ச இருக்கிற கோவத்துக்கு அடிச்சு கொன்று. அண்ணே என்னடா வேணும்? அண்ணே நீங்க உண்மையிலே என்ன கேக்குறீங்க புரியலண்ணே. அண்ணே சத்தியமா சொல்றேண்ணே நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியலண்ணே. அடிச்சு கொன்று. ஏற்கனவே வண்டியிலேருந்து பெட்ரோல் எடுத்தேன். அண்ணே நான் எங்கண்ணே உங்கள் பைக்லேருந்து பெட்ரோல் எடுத்தேன்? நான் பஞ்சர் பார்க்க போயிட்டு நான் சத்தியமாக உங்கள் பைக்லேருந்து பெட்ரோல் எடுக்கலண்ணே. போய் சொன்னேன் இருக்கிற கோவத்துக்கு அடிச்சு கொன்றும். அவன் ஃபோன் பண்ணி கேட்டப்ப எடுத்துன்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ இல்லைன்றா என்ன விளையாடுறீங்க? யாருண்ணே எனக்கு ஃபோன் பண்ணா? அவங்களோட பஞ்சர் ஓட்டிருந்தால அவன் தான்டா. அண்ணே அவர் எனக்கு ஃபோனே பண்ணலண்ணே. நான் சத்தியமாக உங்கள் பைக்லேருந்து பெட்ரோலே எடுக்கலண்ணே. உன் ஃபோனை யாரா ஃபோனை? அண்ணே அது நறுக்குண்ணா அண்ணே இப்போ வரும்போது கால் பண்ணாருண்ணே. டைம் வேணா பாருங்கண்ணே. யாரா இருக்கணும்? உங்களோட பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தா அவன் தானே? அவர் இல்லைண்ணே அவர் பேர் பட்டாணிண்ணே. டேய் சரி ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்? அண்ணே டீ வாங்கிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம், சீக்கிரமாக வாடான்னு சொன்னார்ண்ணே. டேய் அண்ணே என்னாச்சுண்ணே? முகத்தில் என்னென்ன காயம்? டேய் தோப்பில் அந்த 3 பேர் இருந்தாங்களே அவங்க யாரா? அண்ணே ஓனருக்கு தெரிஞ்சவங்கண்ணே. ஓனருக்கு தெரிஞ்சவங்களா? ஆமாண்ணே. அப்போ அவங்க ஓனர் இல்லையா? இல்லைண்ணே. எங்கடாவா ஓனரு? அண்ணே ஏதோ கோயிலுக்கு போயிருக்குதா சொன்னாங்கண்ணே. யாரா சொன்னா? அவங்க தானே சொன்னாங்க. இப்போ தெளிவாக ஒழுங்காக சொல்ல அடிச்சு கொன்றும். அண்ணா நான் சத்தியமாக உண்மையை தானே சொல்கிறேன். நேற்று காலைல அவங்க கார் பஞ்சர் ஆயிடுத்துன்னு எங்கள் தோப்புக்கு வந்தாங்கண்ணே. அவங்கள தவிர காருக்குள்ளே ஒரு அண்ணன் படுத்துட்டு இருந்தாருண்ணே. டேய் என்ன பார்க்குற? இல்லை சும்மா போய் பஞ்சர் ஓடுற பட. சரி சரி நானும் காட்டேரை கட்டி பஞ்சர் பார்க்க ஆரம்பிச்சிட்டேண்ணே. வந்தவங்கலாம் பின்னாடி ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு போங்கண்ணே. அதுக்கப்புறம் நானும் வேலை முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டேண்ணே. அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தா இவங்க தானே இருந்தாங்க. ஓனர் எங்கேன்னு கேட்டேன். கோயிலுக்கு போயிருக்காரு, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னாங்கண்ணே. நானும் எதுவும் கேட்டுக்காம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேண்ணே. அதே பரா முன்ன பின்ன தெரியாது அவன்கிட்ட எடுத்து பார்த்து சொல்லிட்டு அந்த கோயில் கிளம்பி போயிருப்பான். இல்லைண்ணே ஓனர் அவங்க சொந்தக்காரங்களாம் நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொன்னாராம். அதனால தான் அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு போனதாக சொன்னாங்கண்ணே. இதை நீ நம்புற? ஏண்ணே? ஏய் இவ்வளோ நாள் கடையில் வேலை பார்க்குறேன், உங்ககிட்ட கூட சொல்லாமல் அந்த கோயில் கிளம்பி போயிருப்பான். அப்போ நேற்றுலேருந்து அவனுக்கு இங்கே தான் இருக்கானுங்களா? வெளியே எங்கேயும் போகலையா? இல்லைண்ணே நேற்று காரில் ஒரு அண்ணன் இருந்தாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு மதியம் போல் இங்கே வந்துட்டாங்கண்ணே. அதுக்கப்புறம் இங்கே தானே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்ததுலேருந்து நான் தானே அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்டா? அண்ணே அவனுக்கு 3 பேரும் அநியாயத்துக்கு டீ குடிக்கிறானுங்கண்ணே. நேற்றுக்கும் இன்றைக்கி நான் பஞ்சர் பார்க்க வெளியே போனதை விட அவங்களுக்கு டீ வாங்க வெளியே போனது தானே அதிகம். தோ இப்போ கூட பஞ்சர் பார்க்க தானே போனேன், கையில் ஃப்ளாஸ்க்கு கொடுத்து டீ வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்கண்ணே. என்னாச்சுண்ணே? ஏதோ பிரச்சனையாண்ணே? ஏண்ணே இதெல்லாம் கேட்குறீங்க? இப்போ வரைக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரிலடா. என் வண்டியிலேருந்து பெட்ரோல் வர எடுத்துட்டானுங்க. கேட்டதுக்கு நீ தான் எடுத்தான்னு சொல்கிறானுங்க. நானா? விக்கி ஃபோன்லேருந்து பேட்டரி வேறையே காணும், அவனையும் காணும்.
அவனை தேடிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃபோனை வரைய உடச்சிட்டான். ஏன் எதுக்குன்னு எனக்கு புரியலடா. அப்புறம் நான் காட்டுக்குள்ளே பூந்து ஓடி வந்துட்டேன். அப்போ தான் உன் பைக் சத்தம் கட்டிச்சு. எனக்கு இருந்த கோபத்துக்கு நீ அவன் நாள் நினச்சவன் அடிச்சிட்டேன்டா. சாரிடா. இல்லை பரவாயில்லண்ணே. அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலடா. தோப்பில் அவனுங்களுக்கு கேட்காம குளிச்சதுக்கா ஃபோட்டோ எடுத்துக்குமா இப்படி சண்டை போடணுங்க. விக்கி வேற எங்கே போனான்னு தெரிலடா. டேய், தோப்புக்குள்ள ஒரு குடிசை இருக்குல்ல, அதாண்டா பூட்டியா இருக்கு. அதில் பழைய வண்டிங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் தானே கிடக்கு. நாங்கள் வந்திருந்தா அது யாரும் திறக்கவே இல்லையா? இல்லைண்ணே, நேற்று வரைக்கும் அது திறந்தா இருந்துச்சு. இன்றைக்கி தான் இவங்க வந்ததுலேருந்து அதை பூட்டி வச்சுருக்காங்க. ஏண்ணே என்னாச்சுண்ணே? டேய் ஃபோனுக்கு வரும். இந்தாங்க. அண்ணா யாருக்குண்ணே ஃபோன் பண்ணுறீங்க? போலீஸ்க்கு. போலீஸ்க்கா? அண்ணா என்னண்ணே எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாண்ணே? அண்ணே சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே. நான் எதுக்கு உங்களை ஸ்டேஷனுக்கு சொல்லாமல் இங்கே வர சொன்னேன் தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு பைக்கை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த கையோட உள்ளே இருக்கவங்களுக்கு பேப்பர் பண்ணான்னு எவ்வளோ செலவு பண்ணீங்க? நல்லா யார் ஃபோன் பண்ணாலும் ரெண்டாவது ரிங்லேயே ஃபோன் எடுத்துருவேன். என்னண்ணே எடுக்கலையா? அண்ணே உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வராருன்னு சொன்னீங்களே, அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. முதல்ல அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்கண்ணே. டே புகழ் எங்கடா இருக்கா? நான் அந்த மொட்டோவில் தான் இருக்கேன். அவன் ஆல்ரெடி தோப்பில் தாண்டா இருக்கான். உன் ஃப்ரெண்டுங்க எங்கே இருக்கான்னு தெரியாமல் நீ பாட்டு ஓடி போயிட்டேன். இப்போ இன்னொருத்தனை வந்து மாட்டிக்கிட்டான். அப்போ நீங்கள் தானே வரணும். எங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நாங்கள் என்னங்க பண்ணோம்? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? டேய், அதை சொல்கிறதுக்குள்ளே தான் பிச்சுக்கிட்டு நீ பாட்டு ஓடி போயிட்டியே. பையில் நகையெல்லாம் வச்சுருக்க, பவுண்ட் ரேட்டு குறைஞ்சிச்சா என்ன? எல்லாத்தையும் இங்கே போட்டு ஓடிட்டேன். டேய், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயும் அந்த டீ வாங்க போன நான் இங்கே இருக்கணும். உங்கள் 2 பேரில் ஒருத்தன் இல்லாட்டியும் இங்கே இந்த 2 பேருமே இருக்க மாட்டானுங்க. என்ன புரிஞ்சுதா? இல்லைண்ணா வரணும். பசங்க எதுவும் பண்ணிட்டாதீங்கண்ணா. டேய் தீனா. அண்ணே நான் ஃபோன் பண்ணி லேட் ஆனதுமே எனக்கு டவுட் ஆச்சு. ஒன்று நீ லாரியில் அடிபட்டு செத்துருக்கணும், இல்லாட்டினா அந்த நாய் கையில் மாட்டியிருக்கணும். நான் நினச்சேன் அவனை கூப்பிட்டான். யாரா மகாதவன்? அண்ணா அது என் அப்பாண்ணா. ரொம்ப நல்லதாக போச்சு. நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாமல் கொஞ்ச நேரத்தில் இங்கே வர. கொஞ்சம் லேட்டானாலும் உங்கள் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவனு இங்கே வர வைப்பேன். இல்லைண்ணா நானே வரேண்ணா. அண்ணே என்னண்ணே இப்படி பேசுகிறாரு? அண்ணே அங்கே எனக்கு வர்றதுக்கே பயமாக இருக்குண்ணே. அண்ணே இப்போ என்னென்ன பண்ணுறது? அண்ணா பசங்க எங்கண்ணா? டேய் டீ எங்கடா? வண்டியில் தானே இருக்கு. நான் பசங்க எங்கண்ணா? அதுக்கு முன்னாடி ஒன்று பேலன்ஸ் இருக்கு.
புரிஞ்சுதாடா? வெட்ட முடியலண்ணா, ஒரே வேறு வேறா இருக்கு. சரி வா பார்த்துக்கலாம். முதல்ல இவனுங்களை கவனி. சாப்பாடு வாங்கி கொடுத்து பெரிய விஷயம். சைடிஸ் வேற. சார், எதுக்கு சார் எங்களை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? என்ன சார் வேணும் உங்களுக்கு? சாரு, நீ எதாவது கேட்குறியா? ஓ, நீ தான் எதையுமே கேட்காம பண்ணுற ஆளாச்சே, நீ எதுக்கு கேட்க போகிற? வாத்து முட்டை நான் சொல்கிறேன். ம், யாருங்க நீங்கள்? உங்களுக்கு என்னங்க வேணும்? நியாயமான கேள்வி. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு தெரியுதா? தெரில உனக்கு? தெரியலண்ணே. சொன்னல, பணத்தை எடுக்க வந்தவனுங்க எதுக்குள்ள தோப்பில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானுங்கன்னு. என்னமோ சொன்னீங்க, அவனுங்க பணத்தை எடுக்க தான் வந்திருப்பானுங்கன்னு. நாங்கள் எதுக்குங்க உங்கள் பணத்தை எடுக்க வரோம்? நாங்களே எங்கள் பணம் தொலைஞ்சு போச்சுன்னு அது ரெடி பண்ண ஊருக்கு போயிட்டுருக்கோம். டேய், நான் சொன்னது எங்கள் பணத்தை இல்லை, உங்கள் பணத்தை. புரியலண்ணே. அதை புரிய வச்சுட்டு உங்களை எல்லாம் புதைக்கிறதுக்கு தான் பின்னாடி பெரிய குழியாக தோண்டி வச்சுருக்கேன். இப்போ புரியும் பாரு. டேய் சொல்கிறா. ஹலோ. டேய் விக்கி, சொல்கிறா. டேய் காசு வாங்கிட்டியாடா? இப்போதான்டா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளோடா கிடச்சிது? 2 லட்ச ரூபாடா. எவ்வளோ வட்டி சொன்னானுங்க? 4% வட்டிடா. டேய் எதுக்குடா இவ்வளோ வட்டி? அதெல்லாம் யாரா பார்த்துட்டு இருப்பா. கம்மியாக கேட்டுக்கலாம்லடா. பணம் பத்திரம்டா. சரி, நீயும் பொருளும் ரெடியாக இருங்க, ஓனர்கிட்ட போய் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி. டேய் நில்லுங்கடா வரேன். டேய் மெதுவாக தான் போகிறோம், வா. இவனுங்க பணத்தையும் அடிச்சுட்டு கால் சரியில்லாத மோட்டரை வண்டியும் அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. எதுக்குடான்னா அப்போ தான் யாருக்கும் இவனுக்கு மேலே டவுட்டு வராதான். இதில் உசாராக இவனை முன்னாடி போக சொல்லிவிட்டு அவன் காலையில் கிளம்பி வந்திருக்கான். அதெல்லாம் நீ பயப்படாதடா, பணத்தை பத்திரமா தான் எடுத்துகிட்டு வரேன். இவனுங்க எப்படி உங்களை ஃபாலோ பண்ணி பணத்தை அடித்தானுங்களோ அதே மாதிரி தான் வழியில் ஏன் ஆள் பிளான் பண்ணி அவனை காலி பண்ணிவிட்டு பணத்தை கொண்டு வந்துட்டான். 5 நிமிஷத்தில் 6 லட்சம். இவன் பண்ண ஒரே தப்பு போனத்தை அங்கேயே போட்டு வந்தது. அந்த போனத்தை எப்படி புதைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் இங்கே வந்தீங்க. போகிற போக்க பார்த்தா நேரம் வீட்டு வாசல் தான் போய் நிப்பாட்டிருப்பான் போல. இங்கே வந்ததும் கேட்காம நீங்கள் பாட்டும் குளிக்க ஆரம்பிச்சிங்க. இதுக்கு இடையில தான் தாசு போனத்தை புதைக்க போயிருந்தான். அவன் புதைச்சிட்டு வரும்போது தான் உங்களை பார்த்தான். யார் ஒன்று? நீங்கள் சாப்பிட போன கேப்பில் தான் அந்த கிழவனை என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் இவங்க வந்தான். பசங்க இங்கேருந்து போனதும் கிழவனுங்க தூக்கிட்டு வந்துரு. நம்ம வேலைக்கு இந்த தோப்பு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். வெளிப்பார்வைக்கு நம்ம அந்த வேலை பார்க்கறதுனால ஒருத்தனுக்கு நம்ம மேலே டவுட் வராது. கொஞ்ச நாள் அந்த பையனை துரத்தி விட்டு இந்த இடத்த நாமே பார்த்துக்கலாம். அண்ணே, அந்த பையனை மட்டும் நம்ம கூட வச்சுக்கலாண்ணே. அவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறத எல்லாத்தையும் நம்புகிறான். ஆனால் எப்போவுமே இப்படி நம்பிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டவுட் ஆகி பெட்ரோல் ஜீப்புக்கு கால் பண்ணான்னு வை,
அவ்வளோதான். அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வராமல் கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு இருந்து அப்புறம் துரத்தி விட்டுரு. சரிண்ணா. ஆமாம், நீ எப்போ பஞ்சர்லாம் போட கற்றுக்கிட்ட? நான் எங்கே கற்றுக்கிட்டேன்? அந்த பையன் பஞ்சர் போட்டு வைப்பான், நான் கழட்டி மரத்தோட சரிண்ணே. டேய், யாரை தர்ற? இல்லை, உங்களை தான். எது, தார் பைக்குள்ளையா? சொல்கிறா, எங்கடா இருக்க? மேல்மருத்து தாண்டி வந்துட்டா. தேவையில்லாம வழியில் எங்கேயும் நிற்காதரா. சரியா? இப்போ சாப்பிட தான் நின்றுருக்கேன். சேர்த்து போனவன் கடைசியாக இவன்ட்ட தான் ஃபோனில் பேசியிருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருக்கான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. அதனால் சந்தேகப்பட்டு அவன் கடைசியாக சொன்ன ஊர் பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே வந்துட்டான். முதல்ல இவன் சொன்ன விஷயத்தை விட அடுத்து இவன் சொன்ன விஷயத்தை தான் என்னால் நம்ப முடியல. எங்கடா எவனையும் காணோம்? அங்கே பாரு, வண்டி வேறு அப்படியே போட்டு வச்சிருக்கானுங்க. என்னடா நம்மளை வெறுப்பேற்றுறானுங்களா? டேய், நம்மளை வெறுப்பேற்றி என்னடா பண்ண போகிறானுங்க? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா என்ன? எங்கடா போய் தொலைஞ்சாங்க? சரி, நீ இங்கே இரு, நான் அந்த காட்டுக்குள்ளே போய் பாட்டு. சரி, சீக்கிரம் வா. என்னடா? ஒன்றும் இல்லை. டேய், என்ன? அவனுங்கிட்ட தானே பணத்தை அடிச்சுட்டு வந்தோம். சும்மா அடிச்சு விட்ட. சத்தியமா இல்லைண்ணா, அவனுக்கிட்ட தானே பணத்தை அடிச்சுட்டு வந்தோம். திருடினவன் வந்தான். சரி, திருட்டு கொடுத்தவனும் எப்படி பின்னாடியே வந்தான். அதுவும் மறுநாளே இவன் அப்படி சொன்னதும் உங்கள் மேலே டவுட் ஆகி உங்களை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் இங்கேருந்து கிளம்புனீங்க. என்ன நீ போகிட்ட? டேய், அவனுங்களை பார்த்தா பணத்தை எடுக்க வந்த மாதிரி தெரியல. இதோ போயிட்டானுங்க பாரு. ஆமாம், நம்ம முன்னாடி அப்பராஜமாக நடிச்சுட்டு போலீஸ் கூட்டம் வந்தால் என்ன பண்ணுறது? தாசு, நீங்களும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தீங்க. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த படத்தில் ஒரு ஃபோட்டோ வரும், அதை எடுத்து அவங்க முன்னாடி போட்டு பாருங்க. பிரதர், அண்ணே, கடைசியாக பார்த்துக்குங்க. இனிமேல் இதுக்கு வேலையே இல்லை. நற்பவினா என்னடா? நல்லதே நடக்கட்டும், நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம கடைக்கு வர்றவங்களுக்கும். நற்பவி, டேய் நல்லா இருக்குடா. இதான உங்கள் பணம்? நீ எப்போ பணத்தை ரெடி பண்ண? பேங்க்ல சேவிங்ல ஒரு 75,000 வச்சிருந்தேன்டா, மீதி காசு கடன் தான். நீடா? நான் தான் ஃபோன்லேயே சொன்னேனே, உங்களை மாதிரி சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. 2 லட்ச ரூபா கடன், 4% வட்டி. நீடா? அம்மா பேரில் ஒரு சீட்டு போட்டிருந்தேன்ல. ஆமாம், அதில் அம்மாவுக்கு அர்ப்பன் செயினும் அப்பாவுக்கு அர்ப்பன் மோதிரம் எடுத்தேன்டா.
மீதி ஒரு 50,000 இருந்துச்சு. ஊரில் இருக்கிற இடத்த வச்சு அப்பா 1.5 லட்சம் அமுச்சு விட்டாருடா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே உங்களுக்கு தெரியுமே. வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்களே. இவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் குளிச்சது கூட நான் பெருசாக கண்டுக்கல. ஆனால் என்னை கேட்காம சார்ஜ் போட்டான் பார்த்தியா? சரி, இப்போ சொல்லுங்கள், அந்த பணம் இங்கே இருக்கிற மேட்ரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா சத்தியமாக எங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தானே எங்களுக்கே தெரியும். எங்கள் பணத்தை ரெடி பண்ண தானே நாங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ தான் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதையும் நீங்கள் தான். தெரியும், நீ பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். டேய், இந்த பக்கமாக வர வண்டிங்கெல்லாம் பஞ்சர் ஆகிறத இவனுக்கு தான்டா நினச்சேன். இவனுக்கு மூஞ்செல்லாம் பார்க்குறப்பவே சந்தேகப்பட்டேன்டா. ஆமாம், நம்ம வண்டி எப்படி பஞ்சர் ஆக்கியிருப்பானுங்க? பைபாஸில் வரும்போது நீ முள்ளுக்காட்டுக்குள்ளே போனல, அப்போ நான் கூட வாட்டர் பாட்டில் எடுத்து வந்தேன். அந்த கேப்பல் தாண்டா ஆணியை சுருக்கி இருக்கானுங்க. பிரதர் சாரி, செம்ம அர்ஜென்ட், அதான் லேட் ஆயிடுச்சு. பிரதர் பஞ்சர்லாம் போட்டாச்சு, காத்து மட்டும் அடிச்சு தரேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான். சாரிண்ணே, நான் வேணே திட்டலண்ணே. நீ திட்டினாலும் பரவாயில்ல, அதான் 6 லட்சம் கிடைக்குதுல்ல. நீ எவ்வளவுனாலும் திட்டலாம். நீங்கள் மட்டும் ஆணி வைக்காமல் இருந்திருந்தா நாங்கள் பாட்டுக்கு ஊருக்கு போயிருப்போண்ணே. நாங்கள் எந்த பிளான் பண்ணி இங்கே வரலண்ணே. உன் வண்டியில் மட்டும் இல்லை, போகிற வர எல்லா வண்டியிலையும் ஆணியை வச்சு இந்த பரதேசி தான் அங்கே கொண்டு வந்தது. உனக்குடா நேற்றே சொன்னேன், வரப்போகிற எல்லா வண்டியிலையும் வைக்காதடான்னு. இங்கே என்ன பஞ்சர் போட வந்திருக்க? இல்லைண்ணா, கை செலவுக்கு. இப்போ என்ன பிச்சை எடுக்கிற? இதுக்கு நீ பிச்சையே எடுத்துருக்கலாம். என்ன சொன்ன? டேய் அண்ணே, சாரிண்ணே, எங்களை விட்டுருங்கண்ணே. எங்களுக்கு அந்த பணமே வேணாண்ணே. நாங்கள் இப்படியே அமைதியாக போயிடுறோண்ணே. டேய், நம்ம பணம் நமக்கு தான்டா. இல்லைன்னா அண்ணன் சொல்கிற மாதிரி இது காணாமல் போன பணம் இருக்கிற இடத்துக்கு இன்றைக்கி நம்ம வந்திருப்போமா? நம்ம பணம் நமக்கு தான்டா. டேய் என்னடா கம்முனுறா. டேய் நீ சும்மாறா. இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறேன்னா வரும்போது போலீஸுக்கு கால் பண்ணிட்டு வந்துருப்பேன். அவனுங்களும் வந்து உன்னை காப்பாற்றுவானுங்கன்னு நம்புகிறேன். வரட்டும், வந்து உங்களை தூண்டி எடுக்கட்டும். எங்களுக்கு இந்த தொப்பு வேணாம். அதுக்குள்ளே நாங்கள் இங்கேருந்து ஏசாயிருப்போம். என்னடா? அண்ணே இல்லைண்ணே, அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணது உண்மை தானே, ஆனால் யாருமே எடுக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாங்க, அதுதானே நீங்கள் எடுத்தீங்க. ஓ அப்படியா? எந்த போலீஸு? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, அந்த போலீஸ். அவன் பேர் என்ன? திருமூர்த்தி. உன் மூஞ்சில் ரொம்ப நம்பிக்கை தெரியுது. அதானே பிரபஞ்ச விதி. பிரபஞ்ச விதியே? சரி, இங்கே பிச்சை எடுக்கிறத விட கடத்துறது ஈஸி. அதுவும் இந்த காலத்து பசங்களை கடத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உசுரை விட நம்ம பசங்களுக்கு ஃபோன் தான் முக்கியம். சாப்பிட்லன்னா கூட இருந்துருவானுங்க, ஆனால் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு வை, அவ்வளோதான், செத்துருவானுங்க. பட்டாணி கரெக்டாக தான் ஃபோன் அடிச்சிருக்கான். இந்த தெய்வம் தான் நாங்களும் இங்கே வர்றதுக்கு காரணம். நீ சொல்கிற மாதிரி எங்களோட பிரபஞ்ச விதி. வெட்டியாக உட்காந்துட்டு வந்து அப்படி தான் கதை சொல்ல தோணும். போ, வண்டியை ஓட்டு, போ, போடா, போய் ஓட்டுறா. அண்ணே இதெல்லாம் வரலாறுண்ணே. டேய் மூடிட்டு பேசாமல் வண்டி ஓட்டு, கதை சொல்கிறேன். டேய் லெஃப்ட்லேயே போவாதரா, ரைட்டில் ஏறி போடா. நான் சும்மாண்ணா, கதையும் சொல்ல விட மாட்டேங்கிறேன், வண்டி ஓட்ட விட மாட்டேங்கிறேன். சரி புலம்பாது போடா. பையனை வச்சுக்கிட்டு பஞ்சரான காரோட ரோட்டில் நிற்கிறது ரிஸ்க்குன்னு இங்கே வந்து பார்த்தா கிழமை ஒண்டி கட்ட துணைக்க கூட யாருமே இல்லை. காசை வாங்கி பையனை விட்டுட்டு திருட்டுக்கார வழியில் தள்ளிட்டு இந்த ஆளை தூக்கிட்டோம். காட்டில் கட்டி போட்டு வச்சு இந்த இடத்தோட தாய் பத்திரத்தை கேட்டால் செத்தாலும் தரமாட்டேன்னு ஆட்டம் பிடிக்கிறான். கிழட்டு மூதேவி. இன்றைக்கி ஒரு நாளில் இந்த ஆளுக்கு டைம் கொடுத்தா இவ்வளவு நடக்குது.
என்ன இழவு பிரபஞ்ச விதிடா இது. இந்த குரூப்லேயே எதுக்குமே பிரயோஜனமே இல்லாமல் சாக போகிறது நீ தான்டா. ஆனால் மனசார சொல்கிறேன்டா, ரொம்ப நல்ல வேலைக்காரன்டா நீ. உனக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்கு. அடுத்த ஜென்மத்தில். சார் எங்களை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். டேய் விக்கி சொல்கிறா. ஆமாண்ணே, எங்களை விட்டுருங்கண்ணே. அந்த பணம் கூட எங்களுக்கு வேணாண்ணே. நாங்கள் வெளியே யார்ட்டையும் போய் சொல்ல மாட்டோண்ணே. ப்ளீஸ்ண்ணே, எங்களை விட்டுருங்கண்ணே. டேய் டேய் ஆதி சொல்கிறா. டேய் நீ சும்மா இருடா. இந்த பணம் நம்ம ஓனருக்கு தேவை, அந்த கடன் நமக்கு தேவை. இதை ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத இவனுக்கு 10 ரூபா கூட கிடைக்கூடாது. ஒன்று எங்களை சாவடி, இல்லை எங்கள் பணத்தை கொடு. கண்டிப்பாக நீ சொன்ன ரெண்டுத்தில் ஒன்று நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த நாய் மட்டும் உங்களை இன்னைக்கு இங்கே பார்க்கலன்னா எவ்வளவு சீனே கிடையாது. நேற்று தான் பணம் காணாமல் போயிருக்கு. அப்புறம் எப்பட்றா ஜாலியாக குளிக்கிற, ஃபோட்டோ எடுக்கிற, நக்கல் பேச்சு வேற. என்னதான் உன் கேரக்டர்? ஆ மப்ளர் கூட கட்டமாக மாப்பிள்ளை மாதிரி வச்சுருந்தாலும் கிழம் வாயே திறக்க மாட்டேங்கிறான். அதான் கையில் பணம் இருக்குல்ல, இந்த இடத்தோட லீகல் மேட்டர் இல்லீகலாக நான் பார்த்துக்கிறேன். இங்கே காசு இல்லாதவன் தான் எப்படி வாழ்கிறதுன்னு யோசிக்கணும். காசு இருக்கிறவன் எப்படி வேணாலும் வாழலாம். டேய் பட்டாணி, உங்கள் பிரபஞ்ச விதி உங்களுக்கு விதிச்சது இந்த காசு தான். குழிக்குள்ளே போய் ஃப்ரெண்டுங்க 3 பேரும் சண்டை போடாமல் பிரிச்சுக்குங்க.
என்னது? என்னடா பஞ்சர் பார்க்க அந்த சின்ன பையன் டயர் கழட்டிட்டு போனானா? இன்னும் ஆளக்கறானா? இல்லைண்ணே, அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணது உண்மை தானே, ஆனால் யாருமே எடுக்கல. ஹலோ ஹலோ, கேட்குதுங்களாண்ணா? இப்போ வந்துருவான், வெயிட் பண்ணு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கண்ணா. அவன் பேர் என்ன? திருமூர்த்தி. உன் பேர் என்ன? ஏன்னா அது எதுக்குண்ணா கேட்குறீங்க? இல்லை, எங்கே இருக்கிறன்னு கேட்டு வரணும்ல. அந்த சின்ன பையன் டயர் கழட்டிட்டு போனாலண்ணா, அதே இடத்துல தானே நிற்கிறேன். இப்போ என்ன வேற இடத்துல நிற்பாங்க? சரி, உன் பேரை சொல்லு. அட என்னண்ணா நீங்க? என் பேர் பிரபஞ்சன். அதுக்கு என்ன? சரி வை, வந்துருவான். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. டேய் பட்டாணி, இந்த பொடி எங்கே போய் டயர் கழட்டிட்டு வந்திருக்கான்? வேலையை முடிச்சதும் போய் கொடுத்துட்டு வந்துரு. சரிண்ணா. இந்த கிழமை என்ன பண்ணுறது? முதல்ல அவனுங்களை முடிட்டா, அப்புறம் கிழவனை பார்த்துக்கலாம். டீ குடிச்சிட்டே இருக்கிறானுங்க, சரியான டீ பைத்தியம் அவனுங்க. இப்போ நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்க இந்த நிமிஷம் கூட எங்கேயோ எவனோ ஒருத்தன் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தையால் கூட நடந்துட்டுருக்கலாம். பிரதர், காலில் இவ்வளோ பேர் கட்டு போட்டிருக்கீங்க, இந்த நிலமையில ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு மாத்திரை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, காலைல எழுந்த உடனே ஊருக்கு போகலாம், சரிங்களா? எல்லாம் உங்கள் நல்லது தான் பிரதர் சொல்கிறேன். நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டே போங்க பிரதர், எதுவும் அவசரம் வேணும். சரிங்க பிரதர். எவ்வளோ ஆச்சு? 120 தான் பிரதர். பிரதர், 20 ரூபா கம்மியாக இருக்கு. இல்லை இல்லை பரவாயில்ல, வேணா ரூம் போய் பரவாயில்ல. நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்து பொறுமையாக தாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, சரிங்களா? சரி. சரி, பார்த்து.
வார்த்தையோட நல்லது கெட்டதை நம்ம வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். அதான் பிரபஞ்ச விதி. தெளிவன சுற்றும் எதிரென சத்தம் அதிர்வென எழ 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 கத்தும் களிரென கொட்டும் மழையென நித்தம் நினைத்தது ஆகக் கடவன ஆகக் கடவன ஆகக் கடவன ஆகக் கடவன நெருப்பன வெப்பம் குளிரென நுட்பம் மறந்தினில் விழ 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 நட்பும் பகையென சுத்தும் உலகினில் யாவும் விளையென ஆகக் கடவன ஆகக் கடவன ஆகக் கடவன ஆகக் கடவன பத்தும் புரிஞ்சிடும் அற்பக்காகிடும் நஞ்சை நெஞ்சில் விழ 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 அர்த்த